What the hell is happening in India? India poor country இல்ல. நான் இங்க ஏதோ பழைய நவரங் பார் இருக்கு. இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கேட்டா ரோடு போட்டு அதை உள்ள அமிச்சிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கடையை அவன் கூட்டிட்டு வந்து கேஸ் விலை ஜாஸ்தி ஆயிட்டு இல்ல, அதுக்கு பிரியாணி தலை மாதிரி தான் யோசிக்கணும். தலை ஆட்டோ யோசிச்சா விசுவாசம் டிரைவ். நாங்க ஏதோ பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறதுக்கோசரம் நாங்க ஹெல்மெட் போடாம போயின்னு இருக்கிறோம், இல்ல ஹெல்மெட் போட்டிருக்கோம். அதனால யார் வண்டி ஓட்டினீங்கனாலும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுன்னு. சேஃப்டி இஸ் இம்பார்ட்டன்ட் வெரி மச். சிக்கனோட ஸ்கின் பீஸ் இது. வாமங்க, ஏன் அப்படி பாக்குற? உனக்கும் அதே மாதிரி வச்சு விட்டுறேன். तुम ना भैया तुम ही बिरयानी दिया, तुम नहीं आएगा तो कैसा? थैंक यू वेरी मच भैया. बड़ा அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி உங்களுக்கு வெளியே கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. அவங்களோட அந்த அன்பை அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து இந்த உட்கார் இருக்குல்ல இது பண்ணி அதுக்கோசமே நீங்கள் வரலாம். இங்கே இவங்ககிட்ட சீரியஸாக பிரியாணி நல்லா இருக்கு. பிரியாணிக்குன்னா கபாப் இந்த 50 ரூபாய்க்கு 100 கிராம்ஸ் கபாப். யூ வில் பி ஹேவிங் பெட்டர் டேஸ்ட். சீரியஸாக சக்கதாக இருக்கு. நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கின்னு ஆறாமல் ட்ரை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு லொக்கேஷன் பர்ஃபெக்டாக தெரியணும்னா இங்கே ஏதோ பழைய நவரங் பார் இருக்கும். கரெக்டாடா? அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவன் அந்த லொக்கேஷனை. பக்கத்துல இருந்து சொல்லாதரா, நீ சொல்றா நீங்கிறான். அதனால இங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. சீரியஸா செம்மையா இருக்கு பிரியாணி. ஓ குஷ்காவோ உங்களுக்கு 80 rupees பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. நீங்க போயிட்டு 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் இல்ல. சீரியஸா ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி செம்மையா இருக்கான். நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மாதிரி பண்றிய மஞ்சாச்சிக்கு தான் பக்கத்துல ஒருத்தர் கபாப் நிக்கறானே. ஒரு ரூபாய் தான்டா. ஓய் மஞ்சடா நீ. ஒரு ரூபாய் கேட்டா ஒரு ரூபாய் போடா. இதுக்கு அப்புறம் தட்டு மேல அவனா கையை வச்சீங்கன்னா கொன்னுடுவேன். இதுதான் கைஸ் பைஸ் கூட போகும்போதே மஜா. ஒரே பிளேட் வாங்கிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணணும். இப்ப சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்பப்போ சண்டை போட்டுக்குவாங்க. பாருங்களேன் காலி பண்ணுனா கத்தற முட்டையோட எடுத்துணும். அதே வச்சுக்கணும். ஆனா கற்பங்கடா கற்பை வச்சிருக்கீங்க. அந்த கருப்புன்னா வேற எதுவும் இல்ல, பிரியாணியோட மசாலா. ப்ளீஸ் அண்டர்லைன் தட். லெஜெண்ட்ஸ் எல்லாம் லெஜெண்ட்ஸா யோசிச்சிட்டாங்கன்னா அப்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். வந்துட்டு ஃபுல்லு ஆனா கபாப் பிளேட் அவன் மட்டும் தான் நாக் அவுட் பண்ணிருக்கான். இப்ப இவனும் கூட பார்ட்னர். யாருன்னா என்னன்னா பேசுங்கடா. என் கையில பிரியாணி தட்டு வந்துச்சு, நான் சாப்பிட்டா மட்டும் போதும், எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வேற அன் பண்ணி நிக்கிறான். அன்ட்டு இப்ப ஃபர்ஸ்ட் கடை அன்ட்டாயிடுச்சு. செகண்ட் கடைக்கு போலாம். ஃபர்ஸ்ட் கடையில ஏமாத்திட்டான் கூட்டுன்னு போய். அவன் இந்த ஃபர்ஸ்ட் கடையை மாத்திட்டான். அவன் கூட்டுன்னு போன ஃபர்ஸ்ட் கடை ஏமாற்றம். நான் கூட்டினது 2வது கடை இது. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் நம்ம பிளான் பண்ண மாதிரி இவன் தான் இன்னொரு 2வது கடையும் நம்ம லெஜெண்ட்ஸ்க்கு பெஜாராடக்கூடாது. அதனால நம்ம ஆளுகிட்ட இல்ல நீ ஒரு கடை தானே, உன் கடைக்கு போலாம், அதுக்கப்புறம் அவன் கடைக்கு போலான்னு நான் தான் சொன்னேன். ஆக்சுவலா அதான் அவனதான் இன்னொரு கடைக்கு அவனோட கடைங்களுக்கெல்லாம் கூட்டின்னு போலாம், அப்புறமா நாங்க வரலான்னு தான் பிளான் பண்ணோம். எல்லாரும் அவன் திரும்பி கூட்டின்னு போற கடையை ஃபிளாப் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க வரலான்னு சொல்லிட்டு வந்து நல்லா இருக்கு. எந்த கடையில வெட்டுறாங்க கிலோ சீரியஸா பாருங்களேன். இங்க அந்த சிக்கன் பாருங்களேன். உங்களுக்கு அந்த சிக்கனோட டெண்டரியன்ஸ் ஏன்டா கிளி கழுகுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அல்லு ரொம்ப பேசுறான். வாய்க்குள்ள சோறு போய் பேசுறான். அவன் அப்படி சாப்பிடறதுனால தான் அப்படிங்கிறான். அங்க வழி விடுவேன். இங்க பாருங்க பேப்பரு. அவர் பாவம் பேப்பர்லாம் போட்டு இது பண்ணாரு. அதெல்லாம் இல்ல, நான் டஸ்ட்ல தான் உட்காருவேன்னு சொல்லி உட்காந்துக்கிறேன். அவ கையில பிளேட் கேச்சா போதும். லெஜெண்ட்ஸ் மசாலா டேஸ்ட் சூப்பர் ஆகுது. என்ன கேட்டான் மசாலா போட்டு அச்சு. பிரியாணிலேயே மசாலா தானே இதுவே.
அதாவது சீரியஸா நல்லா இருக்கு, நீங்க வந்து இங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நம்ம அடுத்த கடைக்கு போவோம். அடுத்த கடைக்கு போயிட்டு நம்ம தேவைப்படுறது பிரியாணியே விட்டு பாத்துக்கிறான் பாருங்க. பிரியாணி குண்டாலே போயிட்டு உட்காந்துருவான் இவனை விட்டா. பணக்காரனா இருக்கிறாங்க இவன், பணக்காரனா இருக்கிற லெஜெண்ட்ஸ் இவன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்களே வந்துட்டு 80 ரூபாய் பிரியாணி, வந்துட்டு எங்கெங்க என்னென்ன விடணும்னு தெரியல அவனுக்கு. 100 ரூபாய் பிரியாணிக்கு நாங்களே யோசிச்சோம். 100 ரூபாய் பிரியாணி இவ்வளவு பேர் இவ்வளவு இடத்துல போய் பண்ணோமேன்ட்டு. இங்க எங்களுக்கு 80 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டா அங்கேயோ போயிட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் பண்ணிட்டு வந்திருக்கு. அங்க பாரு பணக்காரன். நெக்ஸ்ட் ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்க போறான். ராயல் என்ஃபீல்ட் இல்லப்பா, அதுக்கப்புறமா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறான். பையன் கார் வாங்க போறான், புது ஜெட்டி வாங்க போறான். லெஜெண்ட்ஸோட திங். ஜெட்டி போட்டிருக்கியா மக? ரெட் கலர் ஜெட்டி போட்டுக்குவான். நீடா ஜெட்டி போட்டிருக்கியா? அவன் பிங்க் அவன் ஜெட்டி போடல. இங்க இவங்க அங்க பாரு, வண்டியா ஓட்டுற ஸ்டைல் மட்டும் பாருங்களேன். இப்ப மட்டும் ரொம்ப ரொம்ப ஒழுங்கா வராதானே, எல்லாம் நடிப்பு சார் நடிப்பு. அவன் பாடுறது உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல, கலரை கணுகிற மாதிரி இருக்குது. பாட்டு பாடுங்க. ஸ்ட்ரைட்டா போனா ரோடு இல்ல, ரோடு வச்சுக்கிறாங்க. இந்த ரோடு தான் விட்டு வச்சுக்கிறாங்க, எந்த ரோடு தான் விட்டு வச்சுக்கிறாங்க எல்லாரும். பெங்களூர்ல இந்த ரோடு கொதுரி வச்சிருக்கானுங்க பைத்தியக்காரங்க மாதிரி. நான் எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு நான் சுவாஜ் நகர்ல இருக்கும் போது அங்க வந்துட்டு இந்த சாங்கி அந்த ட்ரைனேஜோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஹைட்டா கட்டியிருந்தாங்க. இப்போ அந்த அதெல்லாமே வந்துட்டு பூமிக்குள்ள போய் மடங்கிட்டு. இப்ப அதெல்லாம் போய் பூமிக்குள்ள மடங்கிட்டு. கேட்டா ரோடு போட்டு அதை உள்ள அமிச்சிட்டாங்களா? ரோடு நோண்டிட்டு தானே போடணும். இவங்க ரோடு அது மேல போட்டு அது உள்ள போயிட்டு. இப்போ அது ஓட்டையாகுது. இப்போ ரோட்ல போயிட்டு வரவங்களுக்கு எல்லாம் கீழே வந்து அடிப்படுறாங்க. எல்லா பக்கம் கொள்ளை அடிக்கிறாங்க. இங்க சைட்ல உங்களுக்கு இந்த ஸ்ரீராம்புரம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இந்த சைட்ல ரோட்ல அந்த கணேஷ் ஜூஸ் கடை இருக்கு. அந்த சைடு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அதேதான். ரோடு அவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாம் கொதிரி வச்சுக்கிறான். கொதிரினா பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்குதான் காமிச்சுக்கணும் இப்ப வந்துட்டுன்னு. என்ன பண்றாங்களோ, வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியான்னு எனக்கு இந்தியா புவர் கண்ட்ரி இல்ல, இவங்க புவர் பண்ணிடுவாங்க இந்தியாவை. இந்தியா புவர் கண்ட்ரி. இவங்க பண்ற வேலைங்க அந்த மாதிரி. ஒரு ரோடு போடணும்னா அந்த ரோட நோண்டிட்டு அதுக்கப்புறமா ரோடு போடணும். ஆனா இவங்க ரோட நோண்ட மாட்டாங்க, அது மேலேயே போடுறது. ஆமா, ஏன் அது நீ ஏன்டா போடுறேன்றத என்னோட கேள்வியா அடிக்கணும்ல. 50 ரூபாய் பண்றது, 50 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு 30 ரூபாய் அடிச்சுட்டு 20 ரோடு போடுங்கன்னா ஒரு பேட்ச் போடுவாங்க. 10 ரூபாயில வேலை முடியுது. அதுதான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. எங்களுக்கே தெரியலடா.